அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது ஊழல் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. SP வேலுமணி உள்ளிட்ட 11 பேர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்சன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுதர்சன், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். அதிமுக ஆட்சி காலத்துல சென்னை மாநகராட்சி டெண்டர் ஒதுக்கீடு நடந்த முறைகேடு தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணையுடைய அறிக்கையின் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். உத்தரவும் பிறப்பித்திருக்கிறாங்க. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல சென்னை மாநகராட்சி பகுதியில கடந்த 2018 மற்றும் 19ஆம் ஆண்டுகள்ல சாலைகளை சீரமைக்க 300 கோடி ரூபாய் மதிப்பிலும் மழைநீர் வடிகால் அமைப்புகளுக்கு 290 கோடி ரூபாய் மதிப்பிலும் 37 டெண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த டெண்டர் ஒதுக்கீட்டுல பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதில் அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி, அப்போதைய மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்தார்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறி அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி இது குறித்து ஆரம்பகட்ட விசாரணை நடத்த உத்தரவிட கோரி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு வழக்கான தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேஸ்வர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தலைமை வழக்கினர் ஆஜராகி இந்த புகார் தொடர்பாக 2019ஆம் ஆண்டே ஆரம்பகட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை முடிந்திருந்தது. இதில் ஆரம்பகட்ட விசாரணை அடிப்படையின் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. இதனால் மேற்கொண்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசு தான். சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதிலிருந்து மாநில அரசு தடை செய்ய முடியாது. எனவே ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என உத்தரவிட்டிருந்தனர். தொடர்ந்து இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் தற்போது வழக்கான பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து இப்போ யாரெல்லாம் அந்த அதிமுக ஆட்சி காலத்துல மாநகராட்சியுடைய அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் மீது அனைவருக்கும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறது. அதாவது FIR இருக்கிறது. இதுல SP வேலுமணி உள்ளிட்டோர் இந்த FIRல இருக்கிறாங்க. முக்கியமாக அந்த அதிமுக ஆட்சி காலத்துல ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியராக இருக்கக்கூடிய இருந்த முருகன், சின்னசாமி, சரவணமூர்த்தி, பெரியசாமி, சின்னதுரை, நாச்சன், சுகுமார், விஜயகுமார், நந்தகுமார், புகழேந்தி இவர்கள் 11 பேர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து இவரிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வழக்கு பதிவு செய்திருக்க தற்போது நிலையில அவர்களுடைய வீடுகளுக்கும் சென்று விஜிலன்ஸ் சர்ச் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்சன்.